Hi friends, பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் ரெசிபியான நல்ல தித்திப்பான அக்கார அடிசல் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்க எந்த பச்சரிசி வேணா எடுத்துக்கலாம், ரேஷன் அரிசியும் உபயோகப்படுத்திக்கலாம். மோஸ்ட்லி எல்லா இன்கிரீடியன்ட்டையும் ஒரே கப்ல அல்லது ஒரே டம்ளர்ல நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அடுத்து பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்து விட்டு அதையும் அரிசி கூட சேர்த்து விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுல நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 5 கப் அளவுக்கு சேர்த்து விட்டுக்குங்க. பச்சை பால் சேர்த்துடக்கூடாது, நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ வைக்கிற குக்கரும் நல்ல பெரிய குக்கரா இருக்கணும். அதாவது பால் வழிஞ்சு வந்துடாம நல்லா அதுக்குள்ளேயே குக் ஆகுற மாதிரி பெரிய குக்கரா எடுத்துக்குங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம். 5 இருந்து 6 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். 5-6 விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கி வரதுக்குள்ள இன்னொரு பக்கம் இந்த ரெசிபிக்கு தேவையான வெள்ளை கரைசலை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த கப்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால 3 கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை ஒரு கிண்ணத்துல சேர்த்து விட்டு அதே கப்புல 3/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறவங்க 2.5 கப் அளவுக்கு உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. வெல்லம் நல்லா கலந்து கரைந்து வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இதை கரண்டியாலேயோ அல்லது நல்ல ஒரு மேஷராலேயோ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்ல ஒரு கிரீமி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இதை அப்படியே நம்ம ஓரமா வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் வெல்லம் சிரப் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு, அதை கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் சிரப் நல்லா குக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடித்த ஏலக்காய், அது கூடவே 4-5 குங்குமப்பூ ஸ்ட்ரிப்பை சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம மசிச்சு எடுத்திருக்கிற அரிசி பருப்பை அது கூட சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். நடுநடுவில் நல்லா கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து பேன்ல எந்த கப்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் அண்ட் கிரேப்ஸை சேர்த்து விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்து விட்டுருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறம் அப்படியே அக்கார அடிசல்ல நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. தித்திப்பான அக்கார அடிசல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு நல்லா சூடா பரிமாறி விட்டுக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.